ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ரகசியம் தெரிஞ்சால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரே நாளில் எல்லா கரப்பாம்பூச்சியும் அழிச்சிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லி, எலி இதெல்லாம் காணாமலே போயிடுங்க. எறும்பு தொல்லைக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. எல்லா இலையும் நம்ம வீட்டில் இருந்து தலை தெறிக்க ஓடிடுங்க. மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளை சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நாட்டு சர்க்கரை இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ஆப்ப சோடா கரப்பாம்பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, லெமன் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த லெமனை அந்த மேலே இருக்கிற தோலை காய்கறி துருவுற கிரேட்டர் இருக்குது பாருங்கள், அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்துக்கங்க. இந்த எலுமிச்சையோட தோல்லையும் சிட்ரிக் ஆசிட் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்பூனை வச்சு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதுதாங்க சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான உணவுங்க. ஸோ எலி கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடும். அது மட்டும் இல்லாமல் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த நாட்டு சர்க்கரையோட வாசனையும் எலிகளுக்கு நல்லா ஈர்த்து எலி கண்டிப்பாக இதை சாப்பிடணும். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைவோம் பார்த்தீங்களா, அது போல் பசைஞ்சு எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைகிற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் எலுமிச்சையோட தோல் சேர்த்துருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால இதெல்லாம் சேரும்போது எலிகளுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. எலிகளுக்கு வயிறு சரியில்லாமல் போகும். அதோட சீரான நிலையை குலைக்குங்க. வயிற்றில் வீக்கம் ஏற்படுத்தும் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால. ஸோ எலி பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டதுமே உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது. பொதுவாகவே எலிகளுக்கு ஐக்யூ லெவல் ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால இந்த வீட்டுக்கு போனால், இந்த இடத்துக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்துடுங்க. இதனால் பார்த்திங்கன்னா அது பயந்துட்டு மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது, எட்டி கூட பார்க்காதுங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கு மாவு உருட்டுவோம் பார்த்தீங்களா, அது போல் குட்டி குட்டியாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை சின்னதாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே தரையில் வச்சோம் அப்படின்னா தரையிலலாம் ஒட்டும் பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் பீஸ் போட்டு எடுத்து இதை வச்சிடலாங்க. வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எலி எங்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல், பாத்ரூம் ஜன்னல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கப்ப அது வழியாக எலி நைட் நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. ஸோ அதுக்கு வெளியும் நம்ம ஒன்று எடுத்து வச்சு விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சோஃபாலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சோஃபாவில் இருக்க துணியுமே எலி கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த சோஃபா கடிலையும் ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கார்டனில் செடியெல்லாம் வச்சுருக்கப்ப அந்த கார்டனில் இருக்க செடியுமே எலி பெருச்சாலிலாம் கடித்து நாசம் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கப்ப எந்த செடி பக்கத்தில் எலி பெருச்சாலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கே ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கார்டன்லேயே எலி தொந்தரவு இருக்காதுங்க. இதை சாப்பிட்டுட்டு எலி தலை தெறிக்க ஓடிடும். மறுபடியும் உங்கள் கார்டன் பக்கம் வரவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி எலி உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சு விட்டிங்கனாலே போதுங்க, எலி காணாமலே போயிடும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து காணாமல் போக பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான இன்னொரு டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எலுமிச்சையில் நம்ம இது போல் நல்லா பிழிஞ்சு அந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் பெரிய எலுமிச்சப்பழங்கிறதுனால பாதி எலுமிச்சப்பழ ஜூஸ் எடுத்திருக்கேன். சின்ன எலுமிச்சப்பழம் அப்படின்னா நீங்கள் ஒரு எலுமிச்சப்பழத்தோட முழு ஜூஸ் சேர்த்துக்கணுங்க. அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ஆப்ப சோடா சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி எலும்பி வருங்க. இப்போது அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதாங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த எலுமிச்சை சாறு, பேக்கிங் சோடா, உப்பு இதெல்லாம் சேரும்போது ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு இதுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சால்ட்டெல்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லாத பட்சத்தில் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லார் வீட்லையுமே ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் கடையில் வாங்கணுன்னா கிடைக்கும் பார்த்தீங்களா, அதோட மூடியில் கத்தி அல்லது ஊக்க நல்லா நெருப்பில் வாட்டி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்குள்ளே லிக்யூட் சேர்த்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்து இந்த லிக்யூடை சேர்த்துக்கலாங்க. ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, பல்லி, எறும்பு எங்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். நைட் நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து கிச்சன் ஸ்டவ்லாம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்டவ்க்கு மேலே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இதோட ஸ்மெல் வந்து இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி எல்லாமே தலை தெறிக்க ஓடிடுங்க. உங்கள் கிச்சனில் எவ்வளோ கரப்பாம்பூச்சி இருந்தாலும் அதெல்லாம் காணாமல் போயிடும். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற ஓட்டைக்குள்ளெல்லாம் கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாக தங்கியிருக்கும். ஸோ அதுக்கு அடியிலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் சிங்க்கு, கிச்சனில் இருக்கிற சிங்க்கு இதில் இருக்கிற ஓட்டை வழியாக நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சிலாம் வருங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா இருக்குது பாருங்கள், சோஃபா, கட்டில், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதுக்கு அடியிலலாம் கரப்பாம்பூச்சி, பல்லி நடமாட்டம்லாம் இருக்குங்க. ஸோ அதுக்கு அடியிலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு, பீரோ எல்லாத்துக்கு அடியிலையும் நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பாத்ரூம் ஜன்னல், கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல்லாம் திறந்து வச்சுருக்கப்போ அது வழியாகவும் நிறைய பூச்சி, கரப்பாம்பூச்சி, பல்லிலாம் வருங்க. ஸோ அதுலேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். நம்ம வீட்டில் வந்து பாத்ரூமில் மேலே வந்து பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பாத்ரூமில் மேலே சுற்றி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறீங்க. இது போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து சுற்றி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மேலே வந்து சீலிங் ஹைட்டாக இருக்குது, ஸ்ப்ரே பண்ண முடியலை அப்படின்னா ஒரு ஒட்டடை குச்சி அல்லது ஒரு மாப்பில் வந்து மேலே வந்து சாக்ஸு அல்லது பழைய துணி ஏதாவது நல்லா கட்டி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் வந்து முக்கி எடுத்து நீங்கள் நல்லா தொடச்சி விட்டிங்கனாலே போதுங்க. அதை ஸ்மெல் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பல்லி வந்து நம்ம வீட்டில் இருந்து தலை தெறிக்க ஓடிடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவு கேப் இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னாடிலாம் பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்குள்ளேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து நைட் நேரத்தில் அந்த டியூப்லைட்டுக்கு அடியில் நிறைய பல்லி வந்து தங்கியிருக்கும். ஸோ நைட் நேரத்தில் நீங்கள் வந்து அந்த டியூப்லைட்டுக்கு அடியில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. டியூப்லைட் மேலே பற்றக்கூடாது. டியூப்லைட்டுக்கு அடியில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு அந்த செவரில் வந்து சுற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் எறும்பு வந்து எங்கே ஜாஸ்தியாக தொந்தரவு பண்ணுமோ அங்கேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா எறும்பு எல்லாமே அழிஞ்சிடுங்க, காணாமலே போயிடும். சில பேர் வீட்டில் தோட்டத்தில் எறும்பு தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அது எல்லாமே அழிஞ்சிடும், காணாமலே போயிடுங்க. இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.